இறைப்பற்று பெரும் ஆதாயம் தருவதுதான், ஆனால் மனநிறைவுள்ளவர்களுக்கே தரும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். போதும் என்ற மனதுரைக்கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் அப்படின்ற வார்த்தை நம்ம வாழ்க்கையில என்னைக்கு வருதோ, நம்ம வாயிலிருந்து என்னைக்கு வருதோ அன்னைக்கு நமக்கு ஒரு நிறைவான திருப்தியான வாழ்க்கை வாழும். எதுவுமே நமக்கு திருப்தி அடைய மாட்டோம். போதும் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஆசைகள் நமக்கு வரும். அதாவது சில நம்ம உணவெல்லாம் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு, இல்லை நல்லா சாப்பிடணும்னு தோணும்போது போதும்னு சொல்லணும், ஆனா சாப்பிடணும்னு ஆசை இருக்கும். ஆசையை எப்பவுமே அடக்க முடியாது. இதை நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னா ஒரு சில உதாரணத்தை நான் சொல்றேன். நான் ஒரு 2 வருஷம் நெதர்லாண்ட்ஸ் பகுதியில நான் இருந்தேன். அந்த இடத்துல நான் இருக்கும்பொழுது எனக்கு ரொம்ப பிடித்தது, ரொம்ப ஏன்னா யூரோப் கண்ட்ரி, அங்க இருந்த மக்களுடைய இது, அதுல வந்து டச்சு ஸ்பீக்கிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க. டச்சு மொழி பேசுறவங்க வந்து ரொம்ப அன்பா இருப்பாங்க எல்லார்ட்டையும். அது குட்டி நாடு ஹாலந்து. அப்போ அந்த சின்ன குட்டி இடத்துல நல்ல அன்பான மக்கள் இருந்தாங்க. காலையில 10 மணிக்கு மேலதான் எல்லாருமே அப்படி கொஞ்சம் வெளியில வருவாங்க. நடமாட்டங்கள் இருக்கும். 10 மணி போல கடை தெருவுகள் திறந்திருக்கும். இது பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா டெய்லி வெளியில வருவாங்க. எல்லாருமே சைக்கிள் எடுத்துட்டு எல்லாருமே, ஆண்கள் பெண்கள் எல்லாம் அப்படி வெளியே வருவாங்க. எனக்கு அந்த வகுப்பு நேரம் முடிஞ்ச பிறகு நானும் என்ன பண்ணுவேன்னா, மாலை நேரத்துல ஏதாவது சும்மா இருக்க முடியாது, அப்படியே வெளியில ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம். நல்லா அந்த சில்லுன்னு வர காத்து, வெளிச்சம் இருக்கும், ஆனா சில் காற்றும் இருக்கும். அப்போ அந்த கடை வீதியில போறது ஒரு பெரிய சந்தோஷம். என்னன்னா, ஒரு மெல்லிய இசை ஒண்ணு போடுவாங்க. அது ரேடியோ எங்க வச்சிருப்பாங்கன்னு தெரியாது. ஒரு மெல்லிய இசை அந்த பெரிய தெருக்கள்ல ஒலிக்கும். அப்போ அந்த அந்த ஜனங்க என்ன பண்ண, நம்மள மாதிரி ஆறாம் வரலாம் கிடையாது, ரொம்ப அமைதியா இருக்கும், ரொம்ப குவைட்டா இருக்கும். டிசிப்ளின், அவ்வளோ ஒரு டிசிப்ளின். அப்போ அந்த அமைதியான அந்த நேரத்துல மக்கள் வந்து அந்த இசை கேட்டுட்டே நடப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ரெட் கலர் ஷூஸ் போடுவாங்க பெண்கள்லாம். அது பார்க்கறது ரொம்ப அழகா இருக்கும். அதாவது அவங்க டிக் 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 அப்படின்னு நடப்பாங்க. இந்த அந்த பாடலுடைய ஒலி, இவங்க நடை ரொம்ப அழகா இருக்கும். நானும் அதை ரொம்ப ரசிச்சு இந்த கடை தெருவு போவேன். அப்போ ஒரு கடை உள்ள நுழையும், ரொம்ப நல்லா இருக்கும். அதை தினந்தோறும் போவேன். தினந்தோறும் கடைகளை விசிட் பண்ண எந்த பொருளை வாங்க மாட்டேன், ஏன்னா எனக்கு அது தேவையில்லாத ஒரு விஷயம். அப்போ என்ன பண்ணோம், ஆடைகள் போய் பார்ப்போம், இவ்வளோ அழகா இருக்கு, ஒன்னொன்னா தொட்டு பார்த்து ரசிச்சுக்கிறது. சில பொருட்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணோம், தொட்டு பார்த்து எல்லாத்தையும் அழகா ரசிச்சுட்டு ஒரு மணி நேரத்துக்கு மேல கடை வீதிகளை செலவு பண்ணிட்டு என்னோட இடத்துக்கு வந்து, இது தினந்தோறும் நான் பழக்கப்படுத்துற ஒன்று. ஆனா எந்த பொருளும் வாங்க முடியாது. ஏன் தெரியுமா, நான் வந்து இந்தியன் கரன்சியோட நான் ஒப்பிட்டு ஐயோ நம்ம இந்திய பணத்துல இவ்வளவு காசா, இது இவ்வளவு விலையா அப்படின்னு எதுவுமே நமக்கு வாங்கணும்னே தோணாது. இது என்னுடைய விஷயம். இதை நினைக்கும் போது சாக்ரட்டிஸ் அவருடைய மிகப்பெரிய ஒரு தத்துவ ஞானி, அவருடைய வாழ்க்கை ஞாபகம். அவர் இப்படிதான் என்ன பண்ணுவாரா, தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த கடை தெருவுகளில் போயிட்டு ஒவ்வொரு கடையா ஏறி ஏறி இறங்குவாராம். ஏறி இறங்கும் போது ஒரு புன்முறுவல் சிரிப்போட வெளியில வருவார் ஒரு கடையில இருந்து. அப்ப அந்த கடைக்காரர் பார்க்கறாரு, தினந்தோறும் இதை வந்து டெய்லி வராங்க, ஒரு பொருளை வாங்க மாட்டாரு, ஆனா எல்லாத்தையும் விசிட் பண்றாரு, ஒன்னொன்றாய் பார்க்கிறார், சிரித்து கொண்டே கடையை விட்டு வெளியேறார். என்னதான் இன்னைக்கு கேட்டுனோம் அப்படின்னு நினைச்சு என்னப்பா அந்த உரிமையாளர் சாக்ரட்டிஸ கேட்கிறார், ஐயா டெய்லி வரீங்க, என்னுடைய இடத்துக்கு வரீங்க, கடைகளுக்கு வரீங்க, பாக்குறீங்க, பொருட்களை ரசிக்கிறீங்க, ஆனா சிரித்து கொண்டே போறீங்க, எதையும் வாங்க மாட்டீங்க, என்ன விஷயம்? அப்போ அவர் சொன்ன ஒரு பதில், இல்ல எனக்கு தேவையானது நான் வாங்கி என் வீட்டுல நான் வச்சிருக்கேன், நான் அவ்வளவுதான் அனுபவிக்க முடியும். ஆனா எனக்கு தேவையில்லாத பொருட்கள் இவ்வளோ இருக்கா இந்த உலகத்துல, அதெல்லாம் எனக்கு அவசியமானதே இல்லை, என்னத்துக்கு இவ்வளோ இருக்கு எதுக்கு அப்படின்னு பார்த்து என்னைய நான் சிரித்து நகைத்து கொண்டு வெளியே வருவேன் நான். அப்ப எனக்கு போதுமானது கொஞ்சம் இருக்கு, எனக்கு அவ்வளவு போதும். ஆனா இது எல்லாம் எவ்வளோ நமக்கு தேவையில்லாத பொருட்களாம் இன்னைக்கு இவ்வளவு விற்பனைகள் இருக்கே அப்படின்னு. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல ஆடம்பரத்துக்காக, பிறருடைய பார்வைக்காக, பெருமைக்காக நாம என்ன செய்யறோம், நிறைய பொருட்களை வாங்கி வாங்கி அடுக்கி வைத்துக் கொள்வோம். அப்போ அந்த மாதிரி பொருட்களை சேர்த்து சேர்த்து வைக்கிறது என்ன ஆகுது, அது நம்மளும் பயன்படுத்தாம மற்றவங்களுக்கு கொடுக்காம அது ஒரு நாள் ஒண்ணுமே இல்லாமல் போகுது இல்லையா? அதை விட அங்கே இருந்தால் அது மற்றவர்கள் பயன்படும். இந்த கோவிட் டைம்ல நான் ஒரு ஒரு காரியத்தை கத்துக்கிட்டேங்க. ஒரு ஒரு ஆயர் என்ன பண்ணார்னா, கடைக்கு போவார், கொஞ்சம் தான் பொருள் வாங்கிட்டு வர்றாரு. அப்போ சொன்னாங்க, இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து வாங்கி சேமித்து வச்சுக்கோங்க, ஏன்னா விலை கூட்டிகிட்டே வருது, கிடைக்காம போகும் பொருள் அப்படின்ட்டு. ஒரு நபர் என்ன பண்றாரு, அதை வியாபாரம் செய்யறாரு, ரொம்ப கம்மி ரேட்ல 100 ரூபாய்க்கு தராரு. அன்னைக்கு அது அந்த இதுக்கு சூழ்நிலைக்கு அது 100 ரூபாய்ன்றது நமக்கு போதும்ன்ற மாதிரி. 100 ரூபாய்க்கு நான் தரேன், நீங்க தேவையானவங்க எவ்வளவு நாளா வாங்கிக்கிங்க அப்படின்னா. எல்லா மக்களும் என்ன பண்ண, நிறைய பணத்தை கொடுத்து பொருட்களை வாங்கி வாங்கி 2 கிலோ 3 கிலோ 4 கிலோ வாங்கி வீட்டுக்கு சேமிக்கிறாங்க. இவர் வந்து கொஞ்சம் 1/2 கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்தார். ஐயோ என்ன அடுத்த வேலைக்கு என்ன பண்ணீங்க? அப்போ இல்ல
நிறைய பேருக்கு நான் மொத்தமே நான் வாங்கி என்கிட்டயே பொருட்களை குவிச்சுக்காம எல்லாருக்கும் கிடைக்கணும்ல. கடைசியா வரவனுக்கும் என்ன பண்ணும், கொஞ்சம் காய்கறிகள் கொஞ்சம் கிடைக்கணும். அப்போ நான் எல்லாத்தையும் நானே வாங்கி குவித்து கொள்ளாமல் 4 பேருக்கு அதை விட்டு வைப்பது நல்லது அப்படின்னு சொன்னார். அப்போ நமக்கு தேவையில்லாத காரியங்கள் நமக்கு பிரச்சனைகளை தான் கொண்டு வருமே, நிம்மதியற்ற ஒரு வாழ்வை தான் கொண்டு வருமே தவிர நமக்கு வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்காது. போதும் அப்படின்ற மனநிலை நமக்கு தேவைப்படுது. என் வாழ்க்கையில இது போதும், எனக்கு இதுதான் கடவுள் கொடுத்திருக்கிறார், இதை நான் எப்படி சந்தோஷமா வச்சு வாழறது, இதுலதான் நம்ம நாட்டம் கொள்ள வேண்டுமே தவிர தேவையற்ற காரியங்களுக்கு நம்ம போக வேண்டாம். தேவையானதை மட்டும் வாங்கி நம்ம அனுபவிப்போம். போதும் என்கிற மனதோடு கூடிய அந்த தேவ பக்தி நமக்குள்ள இருந்துச்சுன்னா நாம மிகுந்த ஆதாயம் பெற்றவர்களாய் நாம் இருப்போம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, போதும் என்கிற மனநிலையை எங்கள் ஒவ்வொருக்கும் இந்த நாளிலே தந்து காத்தல் பேசி ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமாம்.